இந்த ஹெட்ஏக்ஸ் அண்ட் அந்த மைக்ரைன் வந்து ரொம்ப ஒரு காமனான பிரச்சனையா இருக்கு இப்போ எல்லாருக்குமே. அப்படின்றப்ப ஹெட்ஏக்கும் மைக்ரைனும் வேற வேறையா இல்லை ஒண்ணுதானா சார்? அதாவது ஹெட்ஏக்ன்றது நமக்கு தலைவலி. ஸோ தலைவலி பல காரணங்களால் வரலாம். ஸோ அதில் வந்து பிரைமரி ஹெட்ஏக், செகண்டரி ஹெட்ஏக்னு சொல்கிறது. அது செகண்டரி ஹெட்ஏக்னா வேற ஒரு டிசீஸ்னால தலைவலி வருது. உதாரணத்துக்கு வந்து ஒரு சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸோ அதனால தலைவலி வரலாம். இப்போ கண்ணுக்குள்ள ப்ரெஷர் ரொம்ப ஹை ஆயிடுது, அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி வரும். ஸோ வேற இன்ஃபெக்ஷன் இருக்கு, பிரெயின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, பிரெயின்ல கட்டி இருக்கு, அதனால வரலாம் செகண்டரி ஹெட்ஏக். அதெல்லாம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லெஸ் காமன். பட் காமன் ஹெட்ஏக்ன்றது பிரைமரி ஹெட்ஏக். பிரைமரி ஹெட்ஏக்னா எதுவுமே நீங்க ஸ்கேன் எடுத்தாலும் எது டெஸ்ட் பண்ணாலும் எல்லாமே நார்மலா இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு தலைவலி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பிரைமரி ஹெட்ஏக்ல ரெண்டு முக்கிய ஹெட்ஏக் வந்து மைக்ரைன், டென்ஷன் ஹெட்ஏக்ன்றது. ஓகே. ஸோ டென்ஷன் ஹெட்ஏக் வந்து சிவியர் டென்ஷனால வருது. மைக்ரைன்ன்றது டென்ஷனால வரது இல்லை, பட் அது ஒரு விதமான டிசீஸ். அதுக்கு வந்து நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து சரியா தூங்கலைன்னா தலைவலி வரும், சில பேருக்கு வந்து சரியா சாப்பாடு டைமுக்கு சாப்பிடலன்னா தலைவலி வரும், சில பேருக்கு வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல், ஒரு சில பேர் வந்து பயங்கரமா ஒரு இது அடிச்சுட்டு வராங்க, பெர்ஃப்யூம். ஆமா, ஸோ ஸ்ட்ராங் பெர்ஃப்யூம், ஸ்ட்ராங் ஸ்மெல்லு இதெல்லாம் வரும். சில பேருக்கு வெயில்ல பார்த்தாலே அந்த தலைவலி வரும். லேடிஸ்க்கு வந்து மைக்ரைன் இஸ் மோர் காமன். ஒன்று இந்த ஹார்மோனும் ஒரு காரணம்.